ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தூய யோவான் கிறிஸ்தவ சபை விசுவாச குடும்பத்தாருக்கும் யோவான் சுவிசேஷ ஊழியத்தினுடைய அங்கத்தினர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணும்படியாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பானவர்களே, எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி தேவ நாம மகிமைப்படும்படி பாடல்களுடைய கருத்துக்களை உணர்ந்து சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, இந்த 6ஆம் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படி எங்களோடு இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒரு மனமாய் கூடி பாடி ஆராதிக்க அந்த ஆராதனையின் ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார். ஆவியோடு கருத்தோடு பாடி உம்மை ஆராதிக்க கிருபை செய். எங்களுடைய இல்லங்கள் ஆராதனை கூடங்களாக மாறட்டும். நீர் இறங்கி வந்து ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் ஆசீர்வதி. இந்த சரியான நேரத்தில் பங்குதாராய் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஆசீர்வாதத்தை தார். பார்வையாளர்களாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பங்குதாரராய் மாறுபடி இந்த கடைசி நாட்களில் ஆராதிக்க வேண்டுமே என்ற அந்த ஆராதனையின் ஆவி, ஞாயிற்றுக்கிழமை காலை வேலை ஆயிற்றே என்ற அந்த உணர்வின் ஆவி எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தான். நாங்கள் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஒருவேளை என் கால சத்தம் கேட்கப்படுமானால், நீ உம்முடைய வருகை அடையாளங்கள் இருக்குமானால் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்யலாம். உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து காத்துக்கொள்ளும். எங்கள் விசுவாச மக்கள் கடைசி நாட்களிலே கைவிடப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இந்த ஆராதனையின் முழு பொறுப்பை உம் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் ஆராதனைகளை ஆசீர்வதி. ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரித்தார்கள். தேவ செய்தியை ஆசீர்வதி. உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற பாஸ்டர் ஆனந்த் அவர்களை ஒரு கரத்தில் பயன்படுத்தும். ஒவ்வொருவரோடு நீ பேச இந்த காலை வேளையின் ஆசீர்வாதத்தை உம் கரத்தில் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனையின் முதல் பாடலாக ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த ஒரு ஆண்டவரை தொழுதேற்று என்ற பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தமாய் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென்.
ஆமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று. பழம்பெரும் பாடல். ஆனால் ஒவ்வொரு நாளும் பாடும்போது புது பாடலாகவே அது தென்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல்களை மறக்க முடியாது. அது தினந்தோறும் பாடும்போது புது பாடலாகவே தெரியும். பழம்பெரும் பாடலாக இருந்தாலும் பாடும்போது புது பாடலாக தெரியுமானால் அது உண்மையாகவே தியாகத்தின் அடிப்படையில் செபத்தோடு ஆவியோடு எழுதப்பட்ட நல்ல பாடலாக இந்த பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இரண்டாவது பாடலை பாட நாம் போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு கூடியிருக்கிற இந்த இடம் ஒரு அலங்கார வாசல். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறதான அலங்கோலங்கள் என்ன? அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அலங்கார வாசலாக்குவார். சேர்ந்து பாடுவோம், கருத்தை உணர்ந்து பாடுவோம், கை தட்டி பாடுவோம். அலங்கார வாசலாலே.
நன்மை செய்தவனே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவனே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காய்களை கைகளிலே உற்றாத மகிமை தீயோமே. காய்களை கைகளிலே உற்றாத மகிமை தீயோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. துதிக்கட மகிமையுமே ஒரு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியையும் அன்பிலும் திருப்தியாய் அடைகிறோம். துதிக்கட மகிமையுமே ஒரு மனதோடு செலுத்தினோமே. துதிக்கட மகிமையுமே ஒரு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பினோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. மீண்டும் ஒரு இசை பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. கைகளை தட்டி பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான அர்த்தம் நிறைந்த பாடல். மூன்றாவது பாடலை நாம் பாடி ஆராதனைக்காய் உள்ளே செல்வோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே என்ற அருமையான நல்ல பாடல். உலகமெங்கும் தமிழ் கிறிஸ்தவர்களாலே பாடப்படக்கூடிய நல்ல ஒரு பாடல். கோடிக்கணக்கான மக்கள் இது ரீச் ஆகியிருக்கிறது. நாமும் சேர்ந்து பாடுவோம், எங்களோடு கூட இணைந்து பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உண்மையாய் ஆண்டவரை நாம் பாடாத நாள் இருந்திருக்கிறதா? அவரை தேடாத நாட்கள் இருந்திருக்கிறதா? உணர்வோடு கூட பாடுவோம், உண்மையாய் பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே.
முழங்கால் படியிடுவோம். கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடியலென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த கொரோனா என்னை கொள்ளை கொண்டு போகும் நினைத்தேன். எங்க மாமாவை கொள்ளை கொண்டு போய்விட்டது, பெரியமாவை கொள்ளை கொண்டு போய்விட்டது, அத்தையை கொள்ளை கொண்டு போய்விட்டது. ஐயோ, அடுத்து என் குடும்பத்தில் யார்? இப்படிப்பட்ட ஒரு பயம் தேசத்தை ஆட்கொண்டிருக்கிறது. கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், அப்பா அம்மாவை இழந்த பிள்ளைகள், எவ்வளவு பெரிய ஒருவரம். இன்றைக்கு எத்தனை விதவைகள், எத்தனை அனாதை பிள்ளைகள், எத்தனை விடோஸ், மனைவியை இழந்த ஆண்கள். கொடுமை கொடுமை. இந்த நிலையிலும் உனக்கு ஆண்டவர் ஜீவன் தந்து, சுகம் தந்து, பலன் தந்து, உன்னை ஜீவனோடு உட்கார பண்ணி இருக்கிறாரே, அவருக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? அவருடைய கண்கள் உன்னை தேடுகிறது, அவருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது. ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும்? உமக்காக என்ன செய்ய வேண்டும்? What can I do, O Lord God? Please tell me, I will do it. நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு சொல்லும், நான் அதை செய்கிறேன். உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா? கண்களை மூடி பாடவும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். பாடுவோமா? இந்த கொரோனா என் குடும்பத்தை கதையை முடிக்காது. என் குடும்பம் உடைய கையில், நான் உடைய கையில், என் பிசினஸ் உடைய கையில், என் எதிர்காலம் உடைய கையில், என் ஊழியம் உடைய கையில், என் பாஸ்டர்ஸ் உடைய கையில். ஒருவரும் அசைக்க முடியாது.
எங்கள் தெருக்களில் எத்தனை மரணம்! திரும்பும் இடமெங்கும் ஒட்டப்பட்ட கண்ணீர் அஞ்சலி வால் போஸ்டர்ஸ். கடந்த நாட்களில் பார்த்த அந்த முகங்கள் எல்லாம் வால் போஸ்டரிலே கண்ணீர் அஞ்சலியாய் காட்சி கொடுக்கிறது. என்ன கொடுமை! என்ன கொடுமை! எவ்வளவு கொடுமை! போதும் ஆண்டவரே! அப்படியே நாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி, போதும் போதும் கர்த்தாவே, இந்த மரணங்கள் போதும். இரண்டாம் அலையினால் ஏற்பட்ட இந்த கொடூரங்கள், கொடூர தாண்டவங்கள் போதும். That's enough, O Lord. That's enough, O Lord. ஆண்டவரே, நீர் இறங்கும். You are the comforter. You are the conqueror. நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், நீர் எங்களுக்கு கேடகமானவர். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். மூன்றாவது அலை சிறு பிள்ளைகளை கொல்லும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்களே, வேண்டாம் இந்த கொடூரம். அப்பா, எங்கள் குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, மூன்றாவது அலை வரக்கூடாது. போதும். மூன்றாவது அலையை அனுமதியாதே. அது அப்படியே மறைந்து போகட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மக்களுக்கு இறங்கும். எங்கள் இந்திய தேசத்து மக்களுக்கு இறங்கும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளில் உள்ள மக்களுக்கு இறங்கும். கிறிஸ்தவ மக்களுக்கு இறங்கும். எங்களை சுற்றி இருக்கிற எங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு இறங்கும். எந்த மதம் சார்ந்தவர்களானாலும், எந்த இனம் சார்ந்தவர்களானாலும், எந்த மொழி பேசினாலும், எந்த நிறத்தானாலும் அவர்களுக்கு இறங்கும். மனிதனாய் இருக்கிற அவனுக்கு இறங்கும். ஆண்டவரே, மிருகங்களுக்கும் இறங்கும் ஐயா. மிருகங்களும் செத்து மடிகிறதே, இறங்கும். இரக்கம் செய்யும். உம்மிடத்தில் இரக்கம் உண்டு. இது மகா இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவுள்ள தேவன் என்று மோசே அன்றைக்கு போய் பார்த்து சொன்னானே. நாங்களும் சொல்லுகிறோம், மகா இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ள தேவன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Thank you, Jesus. எங்கள் நேசபிதாவே, மரணத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும். மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும். ஆண்டவரே, இனி ஒருவரும் தொற்றால் பாதிக்கப்படக்கூடாது. ஒருவரும் தொற்றால் பாதிக்கப்படக்கூடாது. எங்கள் தேசம் மீட்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு இறங்கும். சிறு பிள்ளைகளுக்கு இறங்கும். வாலிபர்களுக்கு இறங்கும். பெரியவர்களுக்கு இறங்கும். மிகவும் வயதானவர்களுக்கு இறங்கும். தள்ளாடும் முதியவர்களுக்கு இறங்கும். இரக்கம் செய்யும். எங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு இறங்கும். கிறிஸ்தவ மக்களுக்கு இறங்கும். எங்களை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் இரக்கம் செய்யும். ஒருவரும் இனி மறிக்க கூடாது. எத்தனை குறையட்டும் ஆண்டவரே. வியாதியின் கொடூரம் குறைந்து கொண்டே செல்லட்டும். சீக்கிரமாக ஆண்டவரே, மக்கள் வழிபாட்டு தலங்களில் வந்து தேவனை ஆராதிக்கட்டும். திருச்சபைகள் கூடி வரட்டும். விசுவாசிகள் கூடி வரட்டும். ஊழியர்கள் கர்த்தர் கரத்தில் பயன்படுத்தப்படட்டும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் ஆராதிக்கட்டும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போவதில் அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில பயத்தோடு பக்தியோடு பங்கேற்றிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்.
உலகில் எந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சியை பார்த்தாலும் அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்களையும் தொடும் ஆண்டவரே, தொடும். அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பலவீனமாய் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, இப்பொழுது சுகமளிக்க உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த சத்தத்தை கேட்டு படுக்கை அறையிலே பலவீனமாய் முடங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சுகமாகட்டும். முடியாமல் சுரத்தோடு காத நிகழ்ச்சியை பார்ப்பார்களானால் இப்பொழுதே அவர்கள் சுரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பிள்ளைகளுக்குள் இருக்கும் அடம்பிடிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடட்டும். குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும். குடும்பங்களில் சண்டைகள், குழப்பங்கள், வாக்குவாதங்கள் உண்டென்பதை ஆவியில் உணர்கிறேன். குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், தர்க்கத்தின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள் விசுவாச குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும். Come out from the house. All evil power and darkness I will bind in the name of Jesus. I have the victory in the name of O Lord God. I have the victory. Victory in the name of Jesus. Victory in the name of Jesus. Victory in the blood of Jesus. Victory in the word of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் ஜெயம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இந்த பாடல் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். பாஸ்டர் ஆனந்த் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுத்து உங்களுக்காக விசேஷமாய் ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லி முடிப்பார். தேவ பிரசன்னம் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இணையதளத்தின் வழியாக கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரும் கர்த்தராகிய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. நம்முடைய இல்லங்களை இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் தேவனுடைய ஆலயங்களாக மாற்றி விடுவோம். அல்லேலூயா. ஒரு குட்டி பரலோகமாக நாம் மாற்றுவோமே. ஆனால் உண்மையாகவே உலகத்தாருக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய வீடுகளிலே நிச்சயம் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவரை துதிப்பதினால் நம்முடைய வாதைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய பிணிகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய செய்திக்கு முன்பாக நான் உங்கள் செய்தியினுடைய தலைப்பை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த மாதத்துடைய முதல் வாரத்தினுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொண்ட போது உங்களுக்கு கொடுத்த தலைப்பு கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்ளுதல் என்ற தலைப்பின் அடிப்படையில் 2 குறிப்புகளை நாம் பார்த்தோம். அதாவது நிலம் வேறு விட மரம் மிகவும் சொல்கிறோம், நிலம் தேவைப்படுகிறது. அதை குறித்து பார்த்தோம். நிலம் என்று சொன்னால் இருதயம் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக வேர். வேர் என்று சொல்லும்போது அது அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, அது வெளிப்படாத ஒன்று, வெளிக்கு தெரியாத ஒன்று, யாரும் கண்டிராத ஒன்று. ஆனால் அதே போல ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அந்தரங்கத்தில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். தர்மம், ஜபம், உபவாசம், உண்மை, இவைகளெல்லாம் அந்தரங்கத்திலே காணப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய குறிப்பு பரிசுத்தம் என்னும் வேர். பரிசுத்தம் எப்படியெல்லாம் வரும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் கொண்ட வேத பகுதியை வாசித்து செவித்து நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதக்கூடிய கடிதம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். செழிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 3வது ஞாயிறு காலை ஆராதனையிலே இந்த இணையதளத்தின் வழியாக அமர்ந்து செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடு ஆவியானவர் ஆண்டவர் பேசும்படியாக உம்மை அழைக்கிறோம். மனிதனுடைய சத்தத்தை கேட்பார்கள், ஆனால் அது மிகுந்த ஆண்டவரை சோர்வை அவர்களுக்கு கொடுக்கும், மிகுந்த ஆண்டவர் தூக்கத்தை கொடுக்கும், மிகுந்த ஆண்டவர் வியாகுலத்தை கொடுக்கும், சஞ்சலத்தை கொடுக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆவியும் கணுக்கனையும் ஊடனையும் 2ஆக பிரிக்கத்தக்கதாக ஆண்டவர் வல்லமை உடையதாக இருக்கிறதற்காக கர்த்தருடைய சத்தம் காதை மனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடியாய் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக கர்த்தருடைய சத்தம் வல்ல சமட்டியாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தருடைய சத்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக, இன்னும் கிறிஸ்துவுக்குள் வேரொன்றி அந்த நிலை பெறும்படியாக செய்யும்படியாக நாங்கள் சொல்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்தமான அனுபவத்துக்குள்ளே, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே அவர்களை கொண்டு வரும்படி நான் சொல்லிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேசுங்க, என்னோடு பேசுங்க, எங்கள் அனைவரோடும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்ளுதல் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுத்து வருகிறேன். தொடர்ந்து நேரம் அனுமதிக்கின்ற வண்ணம் நான் உங்களோடு கூட பேசட்டும். மீதியான குறிப்புகளை சமயம் எனக்கு வாய்க்கும் போது உங்களோடு கூட நான் அதை குறித்து பேசுவேன். உண்மையாகவே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சிறிதேனும் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொண்டு வரக்கூடியதான செய்திகள் உண்மையாகவே நமக்கு அது மிகுந்த பிரயோஜனத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிச்சயம் கொண்டு வரும் என்பதில் சிறிதேனும் சந்தேகம் இல்லை. பாருங்கள், பரிசுத்தம் என்னும் வேர். இந்த பரிசுத்தம் எப்படியெல்லாம் வரப்போகிறது என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் என்ன? சத்தியத்தை அறிகிற அறிவை அவன் அடைந்தால்தான் அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அடைய முடியும். அந்த பரிசுத்தம் எப்படி வருகிறதா? வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனமே சத்தியம். வசனமே சத்தியம். தேவனுடைய வார்த்தையே சத்தியம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்திற்கு ஆண்டவர் சத்தியத்தை கொடுப்பதற்காக வந்தார். சத்தியத்தை கொடுப்பதற்காக வந்தார். சத்தியமானாகவே வந்தார். சத்தியம் அவருக்குள்ளே இருந்தது. ஆகவே அவரை பின்பற்றக்கூடியவர்கள் சத்தியத்திலே நிலைத்து நின்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரோடு கூட பயணித்த 12 சீஷர்களும் அவருடைய வார்த்தையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். ஒருவேளை அவருடைய மரண தருவாயிலே, அவர் பிடிக்கப்பட்டதான வேளையிலே அவரை விட்டு சற்று அவர்கள் தூரம் விலகி போயிருந்தாலும் கூட அவருடைய வார்த்தைகள் அவர்களை மீண்டுமாய் மீட்பித்து அவர்களை சத்தியத்துக்குள்ளே நிறுத்தினது. அவர் போதித்த வார்த்தைகளை அவர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு போதிக்கும்படியாக செய்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தை அவர்களை நிலை பெற்றது. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வார்த்தையிலே நிலை பெற்றவர்கள், அவர்கள் வார்த்தையிலே நிலை கொண்டவர்கள், அவர் வார்த்தையிலே ஜீவிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். காரணம் என்னவென்று சொன்னால், நீதிமான் ஏன் மீண்டும் விழுகிறான், அவன் ஏன் நிமிர்ந்து நிற்கிறான், ஏன் எழுந்து வாழ்கிறான் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிறபடினாலே, தங்கி இருக்கிறபடினாலே அவனை மீண்டுமாய் அவனை அந்த ஸ்தானத்துக்குள்ளே அந்த வார்த்தை கொண்டு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, இங்கு பார்க்கிறோம், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாம். இன்றைக்கு தேவனுடைய சத்தியம் தான் ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியது எது என்று நீங்கள் என்னை கேட்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது.
தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்பதினால்தான், தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதினால்தான், தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே சென்று அது கிரியை செய்கிறபடினாலே தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. ஆவியானவருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறி போகாது. அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டவைகளாய் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தைகள் எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது செயல்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. என அன்பானவர்களே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாகிறது. அல்லேலூயா. 1000 சத்தியங்கள் நாம் கேட்டும் சுத்திரம் திருந்தவில்லை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிதாபத்துக்குள்ளானவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நாம் சுத்திரம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க 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 நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? அநியாயம் செய்ய அழைக்கப்பட்டோமா? பாவத்தை செய்ய அழைக்கப்பட்டோமா? இல்லை, சன்மார்க்கமாய் ஜீவிக்க அழைக்கப்பட்டோம், உத்தமமாய் ஜீவிக்க அழைக்கப்பட்டோம், பரிசுத்தமானாய் ஜீவிக்க அழைக்கப்பட்டோம். தேவ பிள்ளைகளே, நீதிமானாய் வாழும்படியாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் சூத்திரம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஆராதிக்கிற ஆண்டவர் உலகத்தாரா இல்லாதபடினாலே நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடி வாழும்படியாக நீங்கள் முற்பட வேண்டும். அல்லேலூயா. நான் உலகத்தான் அல்ல. ஆகவே நீங்களும் இந்த உலகத்தாரோடு கூட உலகமாய் நீங்கள் காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. இந்த உலகத்திற்கு உரியவர்கள், அறிவுக்கு உரியவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை வேறு பிரித்தெடுத்திருக்கிற காரணம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். சுத்தமான உலகத்திலே தேவன் நம்மை பரிசுத்தமானவர்களாக, பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக, பரிசுத்தமாய் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுது. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அப்ப பாருங்க, வசனத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் ஒருவனை பரிசுத்தப்படுத்துகிறது, ஒருவனை பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க 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 தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையுடைய அறியாமையுடைய இருள் நம்மை விட்டு நீங்கி செல்ல வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இருளுக்குள்ளே இன்னும் நாம் ஜீவிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை அனுப்பவில்லை, அவருடைய வார்த்தையை அனுப்பவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஏன் இந்த இருளிலே அவருடைய வார்த்தையை அனுப்பி கொடுத்தார் என்று சொன்னால், வெளிச்சத்துக்குள்ளே வருவதற்காக அவருடைய வார்த்தையை அனுப்பி கொடுத்தார். இருளில் உள்ள ஜனங்களை மீட்கும்படியாக தேவகுமாரனை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தது நோக்கம் என்னவென்று சொன்னால், இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக, இருளில் உள்ள மக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே இந்த வே ஆனது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்கணும். பரிசுத்தமா இருந்தா அதனுடைய கிளைகள் எப்படி இருக்குமா? நம்ம வாசித்தோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசித்தோம், அது சுத்தமாய் இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பேச்சு, அவனுடைய செய்ய கிரியை எல்லாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமாய் காணப்படும். தேவனுடைய பிள்ளைகள் என்ற மற்றவர்கள் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாயின் வார்த்தைகள், அல்லேலூயா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, நம்முடைய செயல் கிரியை எல்லாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதன் நிமித்தம் தான் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும், அடையாளம் காட்ட முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமானவர்களாக இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய கிரியைகள் எல்லாம் அசுத்தமாக இருக்குமே. அல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் பரிசுத்தத்திற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, சத்தியத்தை கேட்கிற நாம் அந்த சத்தியத்தின்படி வாழும்படி நம்மை முயற்சிக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தம் எப்படி வரும் என்று சொல்லி பார்ப்போம். ஆவியினாலே வரும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலே, அல்லேலூயா, ஆவியினாலே ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் தூய்மையாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார், துணை செய்கிறார், அதை உதவி செய்கிறார். தேவனுடைய அவர் அருள் புரிகிறார். ஏனென்று சொன்னால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் வரக்கூடியதான நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறபடினாலே நம்மை அசுத்தமான வழிகளிலே நம்மை ஒரு நாளும் அவர் வழிநடத்தி செல்ல மாட்டார். பரிசுத்தத்துக்கு ஏதுவான வழிகளிலே நம்மை நடத்தி செல்வதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய நிருபத்திலே எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன அப்படின்னா உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்தமாய் ஜீவிக்க அவர் உதவி செய்வார். பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்குண்டான ஆலோசனைகளை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நலமில்லாத வழிகளை அவர் விடும்படியாக சொல்லுவார். உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கொடுக்கப்பட்டவர், உங்களை வழிநடத்தும்படியாக கொடுக்கப்பட்டவர், உங்களை நித்தியமான பாதையிலே அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டவர், நித்தியத்திலே உங்களை வழிநடத்துவதற்காக அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது எனக்கு அன்பானவர்களே. ஆகவே பரிசுத்தம் இரண்டாவது எப்படி வரும் என்று சொன்னார். முதலாவது நான் சொன்னேன், சத்தியத்தை அறிகிற அறிவினாலே பரிசுத்தமா வரும். இரண்டாவது நாளே தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வதனாலே பரிசுத்தம் உங்களுக்கு வரும். மூன்றாவதாக 1 யோவான் 1:7 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 1:7. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைகிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தினுடைய பாவத்தினுடைய கரைகள் எப்படி சுத்தமாகும் என்று சொன்னால், உலக பிரகாரமாக துணிகளிலே கரைப்படுமே ஆனால், அழுக்குப்படுமே ஆனால், அது சுத்தமாவதற்கு நல்ல சுத்தமான சோப், அழகான சோப் பயன்படுத்துகிறோம். அது அந்த கரைகளை நீக்குகிறது. அதுபோல உள்ளத்தினுடைய மாசுக்களை, உள்ளத்தினுடைய கரைகளை
பாவத்தினுடைய அழுக்குகளை துடைப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றிலும் நம்முடைய கரைகள் ஒன்றும் போகாது. அல்லேலூயா. விளம்பரங்களில் சொல்லுகிறது போல வரக்கூடியதான எந்த சோப்பும் உங்களுடைய உள்ளத்தினுடைய கரையை அது சுத்தமாக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ரத்தம் மாத்திரம்தான் மாம்சத்தினுடைய கரையை, மாம்சத்தினுடைய அழுக்க, நம்முடைய உள்ளான அழுக்க, பாவத்தினுடைய அழுக்க அதை துடைத்து சுத்தமாக்குவதற்கு அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. என்று சொன்னால் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக, சாபத்துக்காக, உங்களுடைய முன்னோர்கள் செய்த அக்கிரமத்துக்காக, முன்னோர்கள் செய்ததான சொந்த பாரம்பரியத்தினால் செய்ததான எல்லா விதமான காரியத்துக்காக கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற மாத்திரம் சித்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால்தான் நமக்கு சுத்தம் உண்டாகுமே தவிர வேறு எந்த ரத்தத்தினாலும், ஆட்டு ரத்தத்தினாலும், கோழி ரத்தத்தினாலும் ஒருவனுடைய பாவம் கழுவப்படாது, ஒருவன் சுத்திகரிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. இந்த வெளியரங்கமான சரீரத்தை சுத்தப்படுத்துவதற்கு சோப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல உள்ளான அழுக்கை நீக்குவதற்கு, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் நம்மை பரிசுத்தமாக்க முடியாது என அன்பானவர்களே. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவார்கள், நீ அதை தரிசிப்பதன் மூலமாய், இங்கு போவது நிமித்தமாய், இந்த புனித ஸ்தலங்களுக்கு நீ போவதன் மூலமாய், ஆலயங்களுக்கு வருவதன் மூலமாக நீ பரிசுத்தம் அடையலாம் என்பது தவறான கோட்பாடு என அன்பானவர்களே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமே அல்லாமல் உங்களை சுத்தமாக்குவதற்கு வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. வேற வழிமுறைகள் இல்லை, வேற விதிமுறைகள் இல்லை, எனக்கு அன்பானவருக்கு குறுக்கு வழி இல்லை. இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் நம்மை சுத்தமாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. தாவீது பாவம் செய்த நாளிலே, அல்லேலூயா, அவன் அறிந்தோ அறியாமலோ செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் கதறி, ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் என்னை சுத்தமாக்கும், என்னை கழுவும் என்று சொல்லி, அல்லேலூயா, அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஈசோப்பு என்று சொன்னால் அது ஒரு வகையான ஒரு மூலிகை செடி. அல்லேலூயா. அந்த செடி அது சுத்தமாக்க அது வல்லமை உள்ளதாக அந்நாட்களிலே காணப்பட்டது. அதுக்கு ஒப்பனையாக அவன் சொல்லுகிறார், எனக்கு அன்பான இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் தாவீதை மன்னித்து அவனை அடுத்த கட்ட வாழ்வுக்கு முன்னே வழி செய்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் தேவனுடைய பிள்ளைகளை நம்மை பரிசுத்தமாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம் பரிசுத்தம் அடைய முடியும். 2வது, ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக முடியும். 3வது, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தம் அடைய முடியும். 4வதாக பார்ப்போம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தம் ஆகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். பரிசுத்தமாகுதல எப்படி நீங்க காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, பரிசுத்தமாகுதல தேவ பயத்தோடு காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. எங்க நீங்க வாழ்ந்தாலும், எங்க இருந்தாலும், எங்க போனாலும் நீங்க பரிசுத்தத்தை அதாவது பயபக்தியோடு கூட காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன், அல்லேலூயா, இதற்கு விளக்கப்பட்டவன், அல்லேலூயா, இந்த வாழ்வுக்கு விளக்கப்பட்டவன், இந்த பாவத்துக்கு விளக்கப்பட்டவன், அல்லேலூயா, இந்த அக்கிரமத்துக்கு விளக்கப்பட்டவன் அப்படின்னு நீங்க தேவ பயத்தோடு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. தேவ பயத்தோடு அதை நீங்கள் பூரணப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களை காத்துக்கொள்ளுங்க, உங்களை சுத்தமான எல்லா இடங்களிலும் காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. யோசேப்பு மனசாட்சியின் காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த போது அவன் தன்னை எகிப்திலே அவன் தன்னை காத்துக்கொண்டான்.
அல்லேலூயா. எகிப்து கவர்ச்சியான ஒரு பிளேஸ். அல்லேலூயா. எகிப்தினுடைய பெண்கள் கவர்ச்சியானவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு என்னங்க கவர்ச்சி? அல்லேலூயா. அன்றைக்கு எகிப்தினுடைய சோத்திரம் நாகரிகமானது, எகிப்தினுடைய பாரம்பரியமானது, எல்லாராலும் விரும்பப்பட்டதாக இருந்தது. தேவ பிள்ளைகளை அது கவர்ச்சிக்குரியதாக காணப்பட்டது. அப்படிப்பட்டதான அந்நாட்களில் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த நம்முடைய பரிசுத்தவானாகிய யோசேப்பு அந்த ஊரிலே, அந்த தேசத்திலே அவன் அடிமையாக சொத்திரம் அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்த போது அந்த போத்திபாருடைய வீட்டிலே போத்திபாருடைய எஜமானுக்கு, எஜமாட்டியினுடைய சொத்திரம் வற்புறுத்தலுக்கு தன்னை இடம் கூடாமல் தன்னை அவன் காத்து கொண்டான். அல்லேலூயா. மனசாட்சியின் காலகட்டத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் தங்களை காத்து கொண்டார்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒழுங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சட்ட திட்டங்கள் அடங்கிய புஸ்தகம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற போது எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும். அன்பான வாலிப பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளே, நீங்கள் உங்களை சுத்தவான்களாய் காத்துக் கொள்ளுங்கள். படிக்கிற ஸ்தலத்தில் உங்களை சுத்தவான்களாய் காத்துக் கொள்ளுங்கள். உங்களை வேசித்தனத்திற்கு உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளாதிருங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆலயம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கிரயத்துக்கென்று கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களை தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டிருக்கிறார். ஆகவே அந்த சரீரத்தை இச்சைக்கு ஏதுவாக உங்களை ஒப்புக்கொள்ளாதீர்கள். உங்களை காத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்கள் நடக்கைகளை காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வார்த்தைகளை காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய செயல்களிலே காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஜீவியத்தில் உங்களை காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லா விதமான நடைமுறைகளிலே நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள் என கண்பானவர்களே. ஆகவே பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு கூட என்ன செய்ய வேண்டுமா? பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும். பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் பூரணப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பலவிதமான குற்றச்சாட்டுகள் தேசத்தில் இன்னைக்கு எழுப்பி வருகிறது. பள்ளி கல்விக்கூடம் என்பது ஒரு புனித ஸ்தலம், ஆலயத்துக்கு அடுத்தபடியான ஸ்தலம் எது என்று என்னை நீங்கள் கேட்பது என்று சொன்னால் கல்வி ஸ்தலம். இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. படிக்கிற ஸ்தலம் வந்து புனித ஸ்தலம், ஆலயத்துக்கு அடுத்த ஸ்தலம் புனிதமான ஸ்தலம், கல்வி ஸ்தலம். இன்றைக்கு அது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய கயவர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை பலவிதமான பாலியல் துன்புறுத்தலுக்கு இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை உங்களை எல்லாத்திலும் காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண் பெண் பிள்ளைகள் படிக்கிற ஸ்தலத்திலே படிக்கிற மாணாக்களோடு கூட பழகும் பொழுது, பெண்களோடு கூட ஆண்கள் பழகும் போது, ஆண்களோடு கூட பெண்கள் பழகும் போது உங்களை எல்லாவற்றிலும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். பேசுங்கள், பழகுங்கள். ஆனால் சுந்தரம் பாலித்துடைய இச்சைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? விலகி உங்களை சுத்தமான காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு நீங்கள் காத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நம்புங்க. அல்லேலூயா. இந்த உணர்வு நீ எங்க நீங்க இருந்தாலும் அந்த உணர்வு இருந்தாங்க நீங்க காப்பாற்றப்படுவீங்க. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்குமே, ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக பார்ப்போம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்கள் உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பாருங்க, இருமனம் உள்ளவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. இங்கு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. இருமனம் உள்ளவன் நிலையற்றவனா இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய இருமனம் மற்றவன் தன்னுடைய வழிகளிலே அவன் நிலையற்றவனாக காணப்படுகிறான்.
அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு மனம் இருக்கும் பொழுது தான் நீங்க எல்லாவற்றிலும் உங்களுடைய நடக்கை, உங்களுடைய எல்லா காரியங்களும் ஸ்திரப்பட்டு வரும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நீங்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை முதலாவது நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஒரு மனத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. இருதயத்தை பரிசுத்தப்படுத்தல அப்படின்னா ஒரு மனம் வராது. அல்லேலூயா. ஒன்று சேர முடியாது, ஒருவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட முடியாது. என கண்பானவர்களே, ஆகவே வேதம் சொல்லுகிறது நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அல்லேலூயா. ஆமா, அங்கேயும் போவேன் இங்கேயும் வருவேன். அல்லேலூயா. மாறி கும்பிடுவேன், மேரியும் கும்பிடுவேன். ஏன்னா அக்கா நினைச்சீங்கன்னா அவங்க தேவனுடைய பிள்ளை இல்லை. அல்லேலூயா. இயேசுவும் கும்பிடுவேன், கிறிஸ்தவனும் கும்பிடுவேன் இல்லை. அவர்கள் சகோதரர்களா? இல்லை. அல்லேலூயா. நாம் ஒன்றான மெய் தேவனை கண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒன்றான மெய் தேவனை அறிகின்ற அறிவுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் கண்ணீரான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நாம் கண்டிருக்கிறோம். ஆகவே அதிலே நாம் நிலை கொண்டு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்று சொன்னால் நீங்கள் அடைந்த சந்தோஷம், சமாதானம் இந்த உலகத்தில் ஒருவருக்கும் இல்லை. அல்லேலூயா. இயேசுவை அறியாதவனுக்கு சமாதானம் இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க, வாழ்க்கை இல்லைங்க. பணம் இருக்கு, காசு இருக்கு, நகை இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ஆஸ்தி இருக்கு, நிலம் இருக்கு, கார் இருக்கு, சொகுசான வாழ்க்கை இருக்கு. ஆனா நிம்மதி இருக்குதான்னு சொல்லி நீங்க பாப்பீங்கன்னாக்க நிம்மதி இல்லை. காரணம்னா அவன் வாழ்க்கையில இயேசு இல்லை. இயேசுவை அறிகிற அறிவு இல்லாதனால அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நாம பெற்றிருக்கிறோம். நம்ம எளிமையா இருந்தாலும், வறுமையா இருந்தாலும், இல்லாமல் இருந்தாலும் விலையேற பெற்றவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இவை எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொண்டு முடிகிறது. அடுத்த குறிப்புக்கு நான் வேகமா சொல்லட்டும். அன்பு என்னும் வேர். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்ளுதல் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இதிலே 4வது குறிப்பு அன்பு என்னும் வேர். அன்பிலே நீங்கள் எப்படி இருக்கணுமா? வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இன்றைக்கு அச்சிக்கப்பட்ட புதுசுல இருந்ததான அன்பு இன்னைக்கு கிறிஸ்தவரிடத்துல இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அன்பிலே பயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பு பூரண பயத்தை என்ன செய்யுமா? புறமே தள்ளும் என்று வேதம் சொல்லுது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே அன்பிலே நாம் வேறொன்று நிலை பெற்றவர்களாக இருக்க கிறிஸ்து விரும்புகிறார். கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே, பேசிக்கே, பவுண்டேஷனே என்ன அப்படின்னாக்க அன்புதாங்க. அல்லேலூயா. அன்பில்லா சொல்றோம் ஒருவரும் தேவனை அறிய முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வழிபடுகிற ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளை நேசிக்கிறார், சகல கோத்திரத்தாரை நேசிக்கிறார், சகல பாஷைக்காரர்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. எல்லா இனத்தவரை நேசிக்கிறார், எல்லா மதத்தவரை அவர் நேசிக்க. ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரம் இயேசு தெய்வம் அல்ல. அல்லேலூயா. இந்த முழு உலகத்திற்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொந்தமாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்லாமியருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், புத்திஸ்டுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், தேவனுடைய சீக்கியருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், தேவ பிள்ளைகளே இந்து மதவாதிக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சகல ஜனங்களை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. நேசித்தபடினாலே தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என கண்பார்கள். ஆகவே அந்த அன்பு அந்த அன்பிலே நாம் நிலை கொள்ள வேண்டும். அந்த அன்பிலே வேரூன்றி நாம் நிலை பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4லிருந்து 5 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி
ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய். போதுமா? 4 ஓகே. நீங்க பார்க்கிறோம், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எபேசு சபைக்கு பிரைஸ் தி அப்போஸ்தலனாகிய யோவான் பிரைஸ் தி ஸ்தோத்திரம் அவன் பத்மோ தீவிலே தரிசனம் கண்டு கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார், எபேசு சபைக்கு எழுத வேண்டிய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்கு சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுடுச்சு. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, மனுஷகுமாரன் இந்த பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதியில் கொண்டிருந்த எல்லாவற்றையும் மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்? இழந்து போயிருப்பான். ஆகவே அன்பை மாத்திரம் இழந்து விடாதீங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல நம்ம கர்த்தரோடு கூட இருந்த அன்பு, வேதத்தோடு இருந்த அன்பு, ஜெபத்துல இருந்த அன்பு, போதகர்களோடு கூட இருந்த அன்பு, சபையோடு கூட இருந்த அன்பு, சபை நிகழ்ச்சிகளோடு கூட இருந்த அன்பு இன்னைக்கு எங்க போச்சு? அல்லேலூயா. இன்னைக்கு லாக்டவுன். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு எப்ப பாஸ்டர் சபையை திறப்பாங்க? சபையை திறந்தாக்க இவங்க வரது கிடையாது. ஆனா சபை முடிக்க எப்ப சபை திறப்பாங்கன்னு காத்துட்டு இருக்கிறோம் பாஸ்டர். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, என்ன நடிக்கிறாங்க ஜனங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க சீன்லாம் போடாது. ஆண்டவர் உங்களை அறிந்து இருக்கிறார். அல்லேலூயா. நீ சபையை குறித்து எந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவனா இருக்கிற, சபையை திறந்த உடனே சபையும் கையுமா இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிற. சபையில எந்த அளவுக்கு நீ வந்து முழங்கால் படிக்கிட்டு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ற அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிற. அல்லேலூயா. சபை ஆராதனை நேரத்தில் எழுந்து போறதே ஆண்டவர் பார்க்கிற. சபையை கட்டடிக்கிறதே ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. சபை நிகழ்ச்சிகளிலே பிரைஸ் தி லார்ட் முழுமையாய் நம்முடைய பங்களிப்பு இல்லாதபடி நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதையும் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு அன்பிலே நீ எப்படி இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஒரு வேளை உன் பாஸ்டரை ஏமாத்திடலாம். அல்லேலூயா. பாஸ்டரை நீங்க ஏமாத்திடலாம். ஏன்னா படைச்ச ஆண்டவரை என்ன செய்ய முடியாது. உன் உள்ளத்தில் எங்களை சோதிக்கு அறிகிற ஆராய்கிற ஆண்டவரை சொல்றோம். நீங்க வந்து ஏமாத்தவே முடியாது. அல்லேலூயா. பாஸ்டரை ஏமாத்திடலாம். கர்த்தரை ஏமாத்தவே முடியாதுங்க. தேவனை ஏமாத்தவே முடியாதுங்க. உங்களை அவர் பார்க்கிறார். ஆண்டு சொன்னார், நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் என்ன செய்யல, உங்களை நான் பார்க்கிறேன். ஏன்னா அவருடைய பார்வையே வேற. அல்லேலூயா. மனுஷன் பார்வை வேற, உங்க படைச்ச ஆண்டவர் பார்க்கிற பார்வையே வேற. அல்லேலூயா. அவரிடத்துல உங்களுடைய எல்லா விதமான தில்லு முழுல என்ன செய்யாது, செல்லுபடியாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எப்படியா நீ அன்பு கூறுகிறாய்? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் முழுமையாய் அமர்ந்து இருக்கிறாயா? முழுமையாய் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சேவிக்கிறாயா? உணர்ந்து அன்பு கூர்ந்து ஆராதிக்கிறாயா? ஏதோ கடமைக்காக ஆராதிக்கிறாயா என்பதை கூட ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இன்றைக்கு சபையில இல்லை. ஆதி விசுவாசிகளுக்கு சபையில அன்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எங்களோடு கூட ஆரம்ப காலகட்டத்தில் கர்த்தரை சேவித்தவங்க இன்னைக்கு சபையில இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவங்களுடைய அன்பு எங்க போச்சு? பிரைஸ் தி லார்ட். ஆமா, போதகரை உயிரெடுத்தவங்க இன்னைக்கு சபையில இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் நீங்க இல்லாம ஒண்ணுமே இல்ல பாஸ்டர் எங்க குடும்பத்துல அப்படின்னு சொன்னவங்களுடைய நிலை இன்னைக்கு என்ன? பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிறிஸ்துவின் அன்பா? இல்லை எனக்கு அன்பான கிறிஸ்துவின் அன்பு பிரைஸ் தி லார்ட் வேரூன்றி நிலை பெற்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வேர் எந்த அளவுக்கு ஆழமாய் பதிந்திருக்கிறதோ அதுபோல நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவின் பால் சார்ந்தவர்களுடைய அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கடைசியாக வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி
எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அன்பு கூறுகிறேன் என்று, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தார், தன் சகோதரனை வெறுத்தார், தன் சகோதரனை புறமே தள்ளினான். சோதரம். அவன் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனா இருக்க முடியும்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சொந்த சகோதரனை நேசிக்கணுமா? அடுத்தது வேதம் சொல்லுவது, தான் கண்ட சகோதரத்தை, நீங்க பார்க்கிற, உங்களோடு கூட பழகுகிற, சபைக்கு வருகிற, உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரியிடத்துல நீங்க அன்பு கூறக்கூடியவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நேசிக்கிறவர்களை நாம் நேசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்கு? நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்க, ஒருத்தர் நேசித்தாலும் நம்ம நேசிக்கணும், ஒருத்தர் பேசினாதான் பேசணும், அல்லேலூயா, ஒருத்தர் பழகினாதான் பழகணும். அப்படி கிடையாது. அது கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. எல்லாரிடத்திலும் நம்முடைய அன்பு பூரணமாய் சரிசமமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து மாத்திரம் நான் கிறிஸ்தவர்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாக்க, அவ்வளோ பெரிய பரலோகத்தை யார் நிரப்ப முடியும்? அல்லேலூயா. பரலோகம், அவ்வளவு பெரிய பரலோகம் எதற்காக ஆண்டவர் சிருஷ்டித்து இருக்கிறார்? அல்லேலூயா. காரணம் என்ன? எல்லா மக்களும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் குறிப்பிட்டவர்களை நேசிப்பதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அதனால நம்ம கிறிஸ்துவின் அன்பை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? சபைக்கு புதியதாக ஒருவர் வருவார்கள், ஆனால் அவர்களை நாம் விசாரிக்கணும். எங்க இருந்து வந்தாங்க என்று கேட்கணும். அல்லது எங்க இருக்கிறார்கள் என்று கேட்க வேண்டும். அவர்களை என்ன படித்திருக்கிறார்கள் என்று கேட்க வேண்டும். என்ன வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அவருடைய குடும்பத்துடைய நிலவரங்களை கேட்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. முடிந்தால் அவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்து கிறிஸ்துவின் அன்பை இவ்விதமாய் நம்ம விளங்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. அல்லேலூயா. தேவனே, நமக்கு உதவி செய்கிறவர்களையே நாம் நேசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. உதவி செய்யாதவர்களையும் உதவி செய்யக்கூடியவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். சபையானது அப்படித்தான் நேசிக்கிறது. தசமமாகும் கொடுக்கிறவர்களை மாத்திரம் சபை நேசிக்கவே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை சோத்திரம் நம் வெறுப்போமே, ஆனால் அது சபையா இருக்க முடியாது, சபையின் போதவர்களா இருக்க முடியாது, அவர்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களா இருக்க முடியாது, வேதத்தை போதிக்கிறவர்களா இருக்க முடியாது. எல்லாருக்குமே அல்லேலூயா தேவன் சகல மக்களுக்கு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்றாரா? தேவன் மழையை வருஷிக்கப்படுகிறவரா இருக்கிறது போல நாம் சகலரையும் நாம் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கொடுத்தவர்களை நேசிக்கிறோம், கொடுக்காதவர்களை நேசிக்கிறோம், இல்லாதவர்களை நேசிக்கணும், இருக்கிறவர்களை நேசிக்கணும். அல்லேலூயா. யாரையும் உதாசீனப்படுத்த கூடாது. யாரையும் நம்ம தள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய அன்பு அப்படிப்பட்டது, விலையேறப்பட்டது, தூய்மையானது. அதில் எந்த விதமான நய வஞ்சகம் இல்லை, அல்லேலூயா, கொடுமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதக்கூடிய நிருபத்திலே அன்பை குறித்து சொல்லியிருக்கிறார், பட்டியலிடுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் அவர் பட்டியலிடுகிறதை பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, அன்புக்கு என்ன இல்லையா? பொறாமை இல்லையா, தற்புகள் அடையாளம், பெருமை அடையாளம், பெருமை கொள்ளாத, தீங்கு நினைக்காதான். அல்லேலூயா. அன்பு யாரையும் கொள்ளாது செய்யாது. அல்லேலூயா. தன்னை நேசிக்கிறது போல, தன் குடும்பத்தை நேசிப்பது போல, தன் மனைவி மக்களை நேசிப்பது போலத்தான் பிறரையும் அது நேசிக்க வைக்கும். அல்லேலூயா. ஆமா, இவங்க அவங்க அப்படி வித்தியாசம் அது பார்க்காதாம். அல்லேலூயா. அன்பு தூய்மையானது. அல்லேலூயா. இந்த அன்பை கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுத்தது போல நீயும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாயிருக்கிறது. ஆகவே அன்பு என்னும் வேரில் நாம் வேரூன்றி நிலைபெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, சமயம் இருக்கும் பொழுது மீண்டும் 2 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்பிக்கையின் வேர், அசையாத வேர். இந்த 2 குறிப்பை நாம் சமயம் எனக்கு வாய்க்கும் போது இந்த குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையாகவே இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாய் நாம் வேர் கொள்ளுவோம், நிலைத்திருப்போம், கனி கொடுப்போம், நாம் சுவையாயிருப்போம். நாம் எல்லாம் ஒரு தேனீக்களா இருக்கணும். அல்லேலூயா. தேனி பாருங்க, எந்த இடத்துல போய் சங்கமிக்கிறதோ அங்கு மிகப்பெரிய ஒரு தேனை என்ன பண்ணுது? சவதரித்து கொடுக்கிறது. அதனுடைய டேஸ்டே வித்தியாசம். நீங்க பாருங்க, தேன் அவ்வளவு அமிர்தமானது, அது ஆரோக்கியமானது. சோத்திரம். அது அநேக வியாதிகளை சௌக்கியமாக்கக்கூடிய தன்மை தேனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல
அன்பு சோத்திரம், அன்பு என்னும் வேர் நமக்கு கொண்டால் உலகத்தையே நாம் ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. உலகத்தின் ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும். கிறிஸ்தவர்களுக்குள்ளே அன்பு இன்னும் வேரூன்றி நிலை பெற வேண்டும். நாம் இந்த உலகத்தை சொந்தமாக்க வேண்டும். உலகத்தின் குடிமக்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவதற்கு இந்த அன்பு பேர் உதவியாக நிச்சயமாக இருக்கும். சகல ஜனங்களை ஜாதிகளை நாம் நேசிப்போம். கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே அவரை கொண்டு வருவதற்கு நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் செய்வோம். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அதற்குரிய கிருபைகளை நமக்கு ஆண்டவர் தருவார். எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இந்த வசனங்களின்படி வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவர் இந்த ஓய்வு நாளின் கால வேளையில எங்களோடு இந்த இணைய நலத்தின் மூலம் அந்த இணைந்து கர்த்தரை ஆராதித்து துதித்து பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஜெபித்து தேவ வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்ளுதல் என்ற அந்த தலைப்பின் கீழ் 2 குறிப்புகளை இன்றைக்கு நாங்கள் தியானம் செய்தோம். இந்த 2 குறிப்புகளின் வாயிலாக எங்களோடு நீங்கள் பேசி இருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் எதிலே குறைவுபட்டிருக்கிறோம்? பரிசுத்தத்திலே குறைவுபட்டிருக்கிறோம், அன்பிலே குறைவுபட்டிருக்கிறோம். இந்த 2ஐயும் நாங்கள் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க அந்த வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதை சரி செய்து கொள்ள எங்களுக்கு தேவ ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தில் ஆண்டவர் வளரட்டும், பரிசுத்தமாகும். ஆண்டவர் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளட்டும், தூய்மையை காத்துக்கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவன் எங்களை நிறுத்தியிருக்கிறீர். எங்களை கொண்டுதான் ஒரு எழுப்புதல், எங்களை கொண்டுதான் ஆண்டவர் சபையிலே ஒரு பெருக்கும், எங்களை கொண்டுதான் ஒரு பெரிய வளர்ச்சி, எங்களை கொண்டுதான் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறீர், தேசத்தை நன்மையை ஆண்டவர் சுத்திரம் அனுபவிக்க செய்ய போகிறீர். அதற்கு நாங்கள் ஆண்டவரை வித்திட்டவர்களாக இருக்க ஆண்டவரை சுத்திரம் ஆண்டவரை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இன்னும் அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களின் வாழ்க்கையில் பெருகட்டும். அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை கிறிஸ்து சகல ஜனத்தாரை ஜாதியாரை நேசித்தது போல நாங்களும் ஆண்டவரை சொல்ல நேசிக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவர் அன்பிலே ஆண்டவரை சொல்ல பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை சொல்ல அன்புள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறது அன்பு அநேகரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது அனைத்து கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொண்டு வரும். எங்கள் சுயநலத்துக்காக அல்ல, தேவனுக்கென்று அதை ஆதாயப்படுத்தும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொருவரையும் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. அந்த இன்றைக்கு எங்களோடு கூட இந்த ஊழியத்தில் இணைந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அன்பான பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் சகோதரி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே ஊழியம் செய்த ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்துவீராக. தேவனுடைய கிருபை ஆண்டவர் அவங்களோடு தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகள் ஆண்டவர் தொடர்ந்து யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே பெருத்த ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை, ஆண்டவர் சத்தியத்தை அறிகிற அறிவை கொண்டு வரட்டும். அந்த விடுதலை கொண்டு வரட்டும். உங்களுடைய தூய நாமம் மகிமைப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றைக்கும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தல், பாதுகாப்பு, அரவணைப்பு, ஆதரவு, ஆளுகை, அரசாட்சி உங்கள் அனைவரோடும் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்த தேவ பிள்ளைகளோடு தேவனுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you. God be with you. Praise the Lord.